Expression of concentration of solution. So இப்போ எடுக்க போற டாபிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரியை டிஃப்ரெண்ட் லெவலில் லெபரட்டரியில் யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ரிசர்ச்சர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now, expression of concentration of solution. So first of all, நம்ம solution அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். Solution அப்படின்னாலே it consists of two parts, solute and solvent. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பீக்கரில் வாட்டர் வச்சுருக்கோம். அந்த வாட்டரில் a teaspoon of common salt எடுத்து கொட்டுறோம். Now it becomes solution. இந்த சொல்யூஷன் தான் sodium chloride solution. இதுதான் common salt, sodium chloride, that is the solute. இங்க வாட்டர் வச்சிருக்கோம். Now it has become solution ஆயிடுச்சு. அது என்ன சொல்றோம்? Salt solution சொல்றோம் இல்லையா? So salt solution. இதுல மேஜர் பார்ட்டா இருக்கிறது என்னது? Solvent, that is water. So the water வந்து acts as a solvent, அதுதான் மேஜர் பார்ட்டா இருக்கு. அப்போ அதை ஒன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேற solute அப்படிங்கிறது ஸ்மாலர் பார்ட், மைனர் பார்ட் தான் அது. ஸோ அப்போ இதை 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வெயிட் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா W1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். W2 அப்படின்னா வெயிட் ஆஃப் சொல்யூட். ஸோ இந்த 1, 2 அப்படின்னு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாலிகுலர் வெயிட் ஆர் மோலார் மாஸ் ஆஃப் solvent M1. What about this molar mass of solute? M2. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது number of moles of solvent N1, number of moles of solute N2. ஸோ இதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்யூட்டை 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரிப்டா, சால்வெண்ட்டை 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணி வெயிட், மாலிகுலர் வெயிட், நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதே மாதிரி இதுவும். இப்போ இந்த சொல்யூஷனை எப்படியெல்லாம் நாம கான்சன்ட்ரேஷன்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம்? கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு என்ன? அதாவது வெயிட் எவ்வளோ டிசால்வ் ஆயிருக்கு சொல்யூட் இன் a given quantity of solvent. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனை சம் வெயிட் டிவைடட் பை வால்யூம் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ லெட் அஸ் புட் C அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த சியை என்னென்ன லாங்குவேஜ், என்னென்ன டேர்ம்ஸில் நாம் அதை எடுத்துட்டு வரலாம், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் பண்ணலாம். இது வந்து ரொம்ப காமனான ஒரு டேர்ம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ வெயிட் பர்சன்ட், வெயிட் பை வெயிட் பர்சன்ட் சொல்லலாம், வெயிட் பை வால்யூம் பர்சன்ட்னு சொல்லலாம், அடுத்தது வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சொல்யூஷன். சிமிலர்லி இங்கே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க அப்படின்னா இங்கே வந்து மாலிகுலர் வெயிட் இதெல்லாம் தேவையில்லை. பட் இங்கே ஆஸ் அ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டா இல்லாட்டினா கெமிஸ்டா நமக்கு வந்து மோலார் மாஸ்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ நாம் என்ன பண்ணுறோம்? தட் இஸ் மொலாரிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் M. ஸோ M அப்படிங்கிறது இந்த இடத்துல
molarity. In the molarity is given by N2 by V. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி எப்போதும் கெமிஸ்ட்ரியை அல்ஜிப்ரைக்காக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நமக்கு ஏற்கனவே தெரியும் N2 அப்படிங்கிறது W2 by M2. அப்போ என்ன பண்ணலாம், அந்த N2-ஐ ரீப்ளேஸ் பண்ணி W2 by M2ன்னு போட்டு இதை என்ன பண்ணிடலாம் 1 by Vன்னு போடலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இது வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் இல்லை, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நோட் பண்ணிக்கோங்க, இன் லிட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, இது மறக்கக்கூடாது. அடுத்தது இது வந்து என்னது, தட் இஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். W2 அப்படிங்கிறது வாட்டர்ல வெயிட் ஆஃப் சொல்யூட். வெயிட் ஆஃப் சொல்யூட், வெயிட் ஆஃப் சொல்யூட். இது எப்படி சொல்றோம், கிராம்ல சொல்றோம். எப்போது கிராம் போடுறப்ப ஜி தான் போடணும், ஜிஎம்லாம் போடக்கூடாது. அடுத்தது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஏன்னா 2ன்றது சொல்யூட் இல்லையா, ஸோ அப்போ மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, இப்போ நான் எழுதுகிற ஸ்டைல் வேறு கான்செப்ட் மேப் ஆர் ஸ்கெட்ச் நோட் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அடுத்து இந்த பர்சன்டேஜுக்கு வருவோம். இந்த பர்சன்டேஜ் வெரி சிம்பிள். இதெல்லாம் வந்து புக்கில், நிறைய புக்கில் நான் பார்த்துருக்கேன், பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. சிம்பிளாக மேத்தமேட்டிக்கல் மாடலிங் ஹேண்டில் பண்ணால் எல்லாமே ஈஸி. ஸோ W by W % அப்படின்னு போட்டிங்கன்னா weight of the solute divided by weight of the solution, solvent இல்ல, weight of the solution into 100. எல்லாமே கிராம்ல தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் கிராம்ல தான் இருக்கு. நான் ஏதாவது கேஜினா ஸ்பெசிஃபை பண்ணுவேன், அதர்வைஸ் இட் ஷுட் பி மெயின்டைன்ட் as கிராம். ஓகே, அடுத்தது ஸோ இந்த W அப்படிங்கிறது என்ன, W is nothing but W1 plus W2, is it not? So total weight, அதாவது weight of the solvent plus weight of the solute, ரெண்டு சேர்ந்தது தான் weight of solution. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சில இடத்துல என்ன பண்ணுவோம், weight by volumeனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பர்சன்டேஜ். என்ன பண்ணுறீங்க, இப்போ weight divided by volume of the solution in ml. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ml இருக்கு. அதாவது வால்யூம் ஆஃப் என்னது, சொல்யூஷன். ஓகே, ஸோ இன்டு 100 ஏன்னா பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்தது வால்யூம் பை வால்யூம். இது வந்து லிக்விட் சொல்யூஷனாக இருக்கிறப்போ, சொல்யூட்டும் லிக்விட் இங்கே. அப்போ we can put volume of the solute in the form of liquid, volume of the solution into 100. புரிஞ்சதா? ஓகே, now இந்த இடத்துக்கு வருவோம். இதில் மொலாலிட்டி, மொலாலிட்டி எம்னு சொல்லுவோம், இதை எம் மொலாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எம் அந்த லாங்குவேஜ், சில பேர் இங்கே மொலாரிட்டிக்கு மொராலிட்டின்னு எழுதி வைப்பான், அது வேற. இது மொலாரிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது மொலாலிட்டி, ஸ்பெல்லிங் ஜாக்கிரதை, மொலாலிட்டி. ஸோ இந்த மொலாலிட்டி அப்படிங்கிற டேர்ம் பார்த்தா தட் இஸ் கிவன் பை, அதே தான் N2. இங்கே வால்யூத்துக்கு பதில் என்ன போட்டுற போகிறோம், வெயிட் ஆஃப் த சொல்யூஷன், அவ்வளோதான். சரியா, வேற ஒன்றும் கிடையாது, வெயிட் ஆஃப் த சொல்யூஷன், தட்ஸ் இட். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கேஜி டேர்மில் இருக்குது, இந்த வெயிட் வந்து கேஜி டேர்மில் இருக்குது. பட் யூஸ்வலாக நம்ம கொடுக்கறது, அவன் வெயிட்டில் கிராமில் கொடுத்துட்டான்னா என்ன பண்ணணும், 1000ஆல் இதை டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணுறப்ப, ரெசிப்ரோகேட் பண்ணுறப்ப மேலே போயிடும் இல்லையா. அப்போது இதை எப்படி சொல்லலாம், இன்னொரு விதமாக நம்ம N2 அப்படிங்கிறத W2 by M2ன்னு போடலாம். இன்ட்டு இங்கே W நான் ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 1 by 1000, அப்போ மேலே 1000 வந்துடும். அண்ட் கீழே W, வெயிட் ஆஃப் த சொல்யூஷன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இது வந்து கிராமில் இருக்குது, ஆனால் அல்டிமேட்டாக அது சொல்கிறப்ப கேஜியில் வரும், மோல் பர் கேஜி. இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த யூனிட் முக்கியம், இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் தான். மொலாரிட்டின்னு சொல்கிறப்ப யூனிட் எங்கே எழுதுகிறேன், இல்லைன்னா இந்த இடத்துல எழுதுகிறேன். யூனிட்டு என்னென்னா மோல் பர் லிட்டர். லிட்டர் எப்போதுமே கேபிட்டலில் போட்டுருங்க, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இல்லைன்னா எல்லுக்கும் இந்த எல்லுக்கும்
ஒன்றுமே தெரியாது. அடுத்தது இது எப்படி எழுதுறது? மோல் பர் கேஜி. கேஜி போடுறப்ப எப்போதுமே ஸ்மால் கே அப்புறம் ஜி இப்போ கேபிட்டல் போட்டால் கெல்வின் ஆகிடும். கெல்வின் கிராம்னு வந்துடும், இடம் கூடமா இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிம்பிள்லாம். அதுக்கு அடுத்தது இப்போ ஸோ இந்த இது முடிஞ்சதா, இது கிராம்ல, இது கேஜி. அப்போ இது பர் கேஜியில் தான் இருக்கணும். இன் சச் வே இட்ஸ் ரிட்டன். அதே மாதிரி இந்த இடத்துல எம்எல்ல லிட்டர்ல இருக்கு. இதை வந்து இல்லை சார் எனக்கு இது வந்து எம்எல்ல இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, மேலே 1000 போட்டுக்க வேண்டியதான். வெரி சிம்பிள். ஓகே ரைட். இதே மாதிரி தான். அடுத்தது நாம நார்மாலிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மாலிட்டி நார்மாலிட்டி இந்த நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க, நல்லா ஐசோலேட் பண்ணிப்போம். இது வந்து மொலாலிட்டி. ஓகே, நார்மாலிட்டி இது எப்படி போடுறோம்? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை என். என்னு ரெப்ரசன்ட் பண்றோம். சரியா? இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம், அப்பர் கேஸ், இது லோயர் கேஸ், இது n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம். நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டி இஸ் கிவன் பை, இப்போ எப்படி நாம இந்த n2 by vன்னு போட்டோம்ல, அதே லாஜிக் தான். ஆனா இந்த இடத்துல என்ன போடுறீங்க? n2க்கு பதிலா eq2 அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன சார்? eq2 equivalent of the solute divided by volume of the solution in liter. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது லிட்டர்ல இருக்கு. சொல்யூஷன் இது, சால்வெண்ட் கிடையாது, சொல்யூஷன். அப்போ நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இந்த ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன? எப்படி மோல்ல வந்து வெயிட் பை மாலிகுலர் வெயிட்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஈக்குவலண்ட்ன்றது வெயிட் பை ஈக்குவலண்ட் வெயிட். தட்ஸ் இட். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஈக்குவலண்ட் வெயிட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எதால? வெயிட் பை கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு காமிக்கலாம். ஸோ அப்போ மறுபடியும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? வெயிட் W2 வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட். அது கொஞ்சம் நல்லா தெளிவாகவே போட்டுக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு வெயிட் பை W2 இங்கே இருக்குது, W இருக்குது, இந்த ரொம்ப ஓவராக மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவெல்லாம் W2 கேன்சல் சார், அப்போ டிவைடட் பை 1/GEன்னு கேட்பான். அந்த மாதிரிலாம் லாஜிக்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ W2 டிவைடட் பை கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட். ஓகே, அடுத்தது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? நெக்ஸ்ட் டிவைடட் பை V வரணும்ல, அந்த வியை தான் இங்கே போடுறோம். புரிஞ்சுது? அது 1/V. V வந்து வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். சேம். இப்போ கிராம் ஈக்குவலண்ட் வெயிட்னா கொஞ்சம் தகராறு இருக்கும். அது என்ன சார்? அதை கொஞ்சம் வாலாட்டம் நீட்டுவோம். ஸோ இந்த கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வேலன்சி ஃபேக்டர். ஸோ அதை அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது? W2 divided by gram equivalent weight பதிலா என்ன எழுத போறேன்? that is molar mass எழுதிட்டு divided by valency factor னு போட்டுறேன் into 1/V. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? therefore n is equal to என்ன சொல்லலாம்? W2 by m2 into E reciprocate ஆயிடுச்சு இல்லையா? E divided by V. இது என்ன சார்? E அப்படிங்கிறது EQ, ஐ மீன் வேலன்சி ஃபேக்டர் அப்படின்னு பேரு. என்ன? வேலன்சி ஃபேக்டர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எழுதிங்க. E அப்படிங்கிறது வேலன்சி ஃபேக்டர். ஓகே, ஒரு லெக்சரர் கிளாஸ்ல ஒரு ப்ரொஃபஸர் எடுக்கிறப்போ எல்லாத்தையும் போர்டில் எழுதிட்டு இருக்க மாட்டார். சில விஷயம்லாம் ஓரலாக சொல்லுவார், நம்ம காதாலையும் கேட்டு அதை எழுதிக்கணும். கவனிங்க. ஸோ n is equal to W2 by m2 into valency factor divided by volume of the solution. Do you understand? Right. இப்போ volume of the solution in liter, நல்லா ஞாபகம் வச்சுக்க, in literல தான் இருக்கு. ஸோ இதுவரை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த E பற்றி சொல்லணும். நான் அதை தனியாக இன்னொரு இதில் சொல்கிறேன். இப்போதைக்கு அடுத்ததுக்கு போகிறேன். E பற்றி நான் அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஒரு டேர்ம் இருக்கு, அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. இந்த மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத chi2 மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னு போடுவோம். ஸோ இது பேர் என்ன? தட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன். நோட் பண்ணிக்க, மோல் ஃப்ராக்ஷன்.
இதெல்லாம் +1லே வந்திருக்கும், பட் +2ல சொல்யூஷன்ற டாபிக்ல சிபிஎஸ்சியில் வருது. ஸோ மோல் ஃப்ராக்ஷன், இந்த மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன? Chi2 இஸ் கை, இது பேர் என்ன? கைன்னு பேர். அது எப்படி போடணும்? கை தெரிஞ்சுக்கோ. கை போடுறப்போ அப்படி போடு, அப்படி ஒரு ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ Chi2. ஸோ Chi2 is equal to number of moles of solute divided by N1 plus N2. Do you understand? ஓகேவா? ஸோ N2 தான் நமக்கு தெரியும். என்னது? weight of number of moles of solute. N1ன்றது number of moles of solvent. அப்போ N2 by N அப்படின்னும் போடலாம். ஓகேவா? ஸோ this can be given as N2 by N ன்னு போடலாம். ஓகே, because N1 plus N2 is equal to N தானே. சரியா? ரைட். அடுத்தது இந்த இடத்துக்கு வருவோம். இன்னும் ஒன்று இருக்கு. என்னன்னாக்கா, ரொம்ப இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்லாம் ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும். வாட் இஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்? த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் தட் yields புவர் லேதரிங். இல்லையா? அந்த ஃபோமிங் வந்து கஷ்டமாக இருக்கும் சோப் போடுறப்போ வாட்டரில் உப்பு இருந்ததுன்னா. ஸோ அதுதான் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அந்த ஹார்ட்னஸை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைல்யூட்டாக கலந்துருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் என்னன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் பேர். நோட் பண்ணிக்க. என்னது? பார்ட்ஸ் பர் மில்லியன். இந்த பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படிங்கிறது which is nothing but, இது எப்படி சொல்லலாம்? ppm அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்வளோ வெயிட் இன் given weight of solution into 10 power 6. அதில் எப்படி பர்சன்டேஜ் போட்டோமோ அது மாதிரி 10 power 6. ஏன்னா 10 power 6 1 மில்லியன். ஸோ 1 மில்லியனுக்கு எவ்வளோ, 100க்கு எவ்வளோ, அதே மாதிரி 1 மில்லியனுக்கு எவ்வளோ. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த பேசிஸில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் இந்த வேலன்சி ஃபேக்டர்ன்ற கான்செப்டை தனியாக அடுத்ததில் மூவ் பண்ணல. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ வருவோம் வேலன்சி ஃபேக்டர்ன்றதுக்கு. இந்த வேலன்சி ஃபேக்டர் ஈன்னு சொன்ன நார்மாலிட்டியில் இது என்னது? இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். வேலன்சி ஃபேக்டர். இந்த வேலன்சி ஃபேக்டர்ன்றது ஒரு ஆட்டமை பொறுத்த வரையிலும், புரியுதா, அதை என்னன்னு சொல்லுவோம், அதனுடைய வேலன்ஸ் என்னவோ அப்படியே சொல்லிடுவோம். சரியா? அதுக்கு என்ன வேலன்சியோ அதை அப்படியே சொல்லிடுறோம். அடுத்தது இங்கே ஒரு மாலிகுலா இருந்தது. இப்போ ஆட்டம் சார், இதில் வந்து சில்வருக்கு எவ்வளோ சார்? சில்வருக்கு வேலன்சி அப்படிங்கிறது 1. ஸோ அப்போது அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? அட்டாமிக் வெயிட் வந்து அதுக்கு 108 ரஃப்லி. ஸோ அப்போ டிவைடட் பை 1, இதுதான் அதோட ஈக்குவலண்ட் வெயிட். இப்போ புரியுதா? ஏன்னா அந்த ஈக்குவலண்ட் வெயிட்டுக்காக தான் இது எடுத்தேன். ஸோ வாட் இஸ் ஈக்குவலண்ட் வெயிட்? கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் வெயிட், அதாவது அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்சி ஃபேக்டர். அதை தான் நம்ம சொல்கிறாங்க. அதை தான் ஈக்குவலண்ட் வெயிட்டுங்கிறோம். ஸோ அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது A டிவைடட் பை வேலன்சி ஃபேக்டர். இது வந்து மோலார் மாஸாக இருந்ததுனாக்கா என்ன சொல்லலாம்? ஐ மீன் மாலிகுலுக்குன்னு இருக்கிறப்போ அப்போ அந்த மோலார் மாஸை கால்குலேட் பண்ணி அதனுடைய வேலன்சி, டாமினன்ட் வேலன்சி எடுத்துக்கணும் அங்கே. சரியா? ஸோ இப்போ இங்கே நம்ம ஆட்டம் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ இங்கே ஆட்டம்னு போட்டதில் நல்லா கவனிங்க. இதில் தட் இஸ் இந்த இடத்துல மாலிகுலுக்கு வருவோம். ஸோ மாலிகுலுக்கு வேலன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது? நான் சொன்னேன் ஏற்கனவே. ஏன்னா இப்போ Na2SO4 இருந்தது அப்படின்னா அந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பண்ணுறது? டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய SO4 -2. ஸோ இதுக்கு வந்து -2, இது +1. ஸோ அப்போது இந்த 2ங்கிறது டாமினண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி மெக்னீஷியம் குளோரைடு அப்படின்னா MgCl2. ஸோ Mg+2, இது -1. ஸோ இந்த வேலன்சி வந்து மெக்னீஷியத்துக்கு வேலன்சின்றப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும். பைண்டிங் டெண்டன்சி, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பராக சொல்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பருக்கு வேலன்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து வித் சார்ஜோடு சொல்லுவோம், ப்ளஸ்ஸா மைனஸா. வேலன்ஸின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். பைண்டிங்க்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ வேலன்ஸின்னு சொல்லிப்போம் 2. அப்போது இப்போ மெக்னீஷியம் குளோரைடு MgCl2 இதை பண்ணணும், ஈக்குவலண்ட் வெயிட் போடணும்னா என்ன பண்ணணும்? MgCl2ஓட மோலார் மாஸ், அதாவது மோலார் மாஸ் எடுத்து வேலன்சி ஃபேக்டரால் டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 2. தட் கிவ்ஸ் யூ கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்னீஷியம் குளோரைடு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? த டாமினன்ட் வேலன்சியை நாம் எடுத்துக்கிறோம். ஓகேயா? அடுத்தது இந்த இடத்துல இப்போ ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? அந்த இடத்துல என்னென்னா
number of H plus released அதை எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இப்போ sulfuric acid அப்படின்னாக்கா H2SO4. இது என்ன பண்ணும்? It will ionize in presence of water. என்னாகும்? H plus 2H plus plus SO4 2 minus. அப்போ அந்த இடத்துல 2H ரிலீஸ் ஆகிறதுனால இதுக்கு சல்ஃபூரிக் ஆசிடுக்கு எவ்வளோ வேலன்சி ஃபேக்டர்? 2 இல்லையா? ஸோ அப்போ வேலன்சி ஃபேக்டர் ஃபார் சல்ஃபூரிக் ஆசிட் இட் இஸ் 2 அப்படின்னு எடுக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அப்போ சல்ஃபூரிக் ஆசிடுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சல்ஃபூரிக் ஆசிட் ஈக்குவலன்ட் வெயிட் எப்படின்னாக்கா H2SO4 மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிங்க. ஸோ M of H2SO4 divided by valency factor and that's 2. So that is equal to இங்கே தான் என்ன சொல்றது? The gram equivalent weight of sulfuric acid H2SO4. ஓகேவா? H2SO4. அப்போ இந்த இடத்துல H2SO4னா 32 என்ன ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 32 இது ஒரு 64 64 அப்படின்னாக்கா 98 வரும். ஸோ அப்போ 98 டிவைடட் பை 2நாக்கா 49 தான் அதோட என்னது ஈக்குவலண்ட் வெயிட். ஸோ சொல்றப்ப அப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். எப்படி மோல்னு சொல்றோமோ அதே மாதிரி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ரைட். அடுத்தது, ஸோ அப்போ இது பேசிசிட்டி. ஆசிடை பொறுத்தவரை H பிளஸ் ரிலீஸை தான் பேசிசிட்டி நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்தது பேஸை பொறுத்தவரையிலும் எப்படி சார்? அங்கே வந்து எவ்வளோ OH மைனஸ் அயான் ரிலீஸ் ஆகுது, இல்லைன்னா இந்த வேலன்சி, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா தட் இஸ் ஆசிட் பேஸ்ன்றப்போ வேலன்சி ஃபேக்டரை வச்சு சொல்லலாம், அதாவது எலக்ட்ரானை வச்சு சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். அதில் இந்த லூயிஸ் ஆசிட்லாம் சொல்கிறோம் இல்லையா? எலக்ட்ரான் டோனர், எலக்ட்ரான் அக்செப்டார், எத்தனை எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அந்த பிரகாரம் இப்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு இருந்ததுனாக்கா அப்போ 2 அப்படின்னு அர்த்தம். புரியுதப்போ? ரைட். அடுத்தது இங்கே இன்னொரு இது என்ன அப்படின்னாக்கா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில், அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்ஸ் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இதை எப்படி சொல்றது? அதோடைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி சொல்லணும். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பேஸ் பண்ணி இங்கே சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ கன்சிடர் KMnO4. இப்போ இந்த KMnO4 வந்து அது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் அர்த்தம் இல்லையா? அப்போ ரிடக்ஷன் ஆகுது. ரிடக்ஷன் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ +7 இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இந்த இடத்துல Mn2 + ஆகிடும். அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு எவ்வளோ? தட் இஸ் 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? KMnO4 இந்த இடத்துல அதனுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்க வேண்டியது. புரியுதா? ஸோ மோலார் மாஸ் ஆஃப் KMnO4 divided by valency factor na 5. ஏன்னா 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. Do you understand this? புரியுதா? ரைட். அதே மாதிரி இங்கே வந்து ரெடாக்ஸோ இப்போ இத்தனை வெரைட்டியில் நமக்கு இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம சில வேலன்சி ஈக்குவலன்ட் மாஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுப்போம் இல்லையா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இதை நோட் பண்ணுவோமா? சோடியம் ஹைட்ராக்சைடு ஒர்க் அவுட் பண்ணுவோம். வாட் இஸ் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு? நம்ம என்ன பண்ணணும்? Equivalent mass of sodium hydroxide நான் சொல்லியிருக்கேன். That is a gram equivalent weight of sodium hydroxide is equal to molar mass of sodium hydroxide divided by the valency factor. அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல மோல்னா 40 divided by 1 அப்போ 40. Do you understand? ஓகேவா? ரைட். இப்போ sir, is there any relationship between normality and molarity? அப்படின்னா there is simple logic. அதை எப்படி கொண்டு வரலான்றது பாருங்க. இந்த ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண ஸ்லைட் பார்ப்போம். இதில் இந்த நார்மாலிட்டியில் நாம் ஒன்று பார்த்தோம். என்னது? அதாவது W2/M2/VE, அதாவது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடம். ஓகேவா? நான் வேணா அதை திருப்பி எழுதுறேன். இந்த இடத்துல அதாவது நார்மாலிட்டி அப்படிங்கிறது எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு W2/M2 into valency factor divided by V. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா W2/M2 into 1/Vங்கிறது மொலாரிட்டின்னு சொல்லியிருப்போம். அப்போ இதை அப்படியே எடுக்கலாமா? அப்போ இது வந்து M தானே, அப்போ Mன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு வேலன்சி ஃபேக்டர். புரியுதா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? N is equal to
மீ அப்படி ஞாபகம் வச்சுக்க. என்னன்னா தமிழ்ல எனக்கு, அதை மீ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அழகா. ஓகே, n is equal to me, எனக்கு n, மீ அப்படி ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் எங்க தெரியுமா யூஸ் ஆகும்? கரெக்டாக அந்த எம்சிக்யூ எல்லாம் பண்ணுறப்போ, நீட் எக்ஸாமினேஷன்லேயும் சரி, இல்லாட்டா ஜேஇ எக்ஸாமினேஷன் சரி, எந்த கான்சன்ட்ரேஷன் வந்தாலும் அதில் நீங்கள் தூளை கலப்பலாம். இதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொன்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராப்ளத்தை எப்படி இதை பேஸ் பண்ணி போடலாங்கிறத கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.